வணக்கம். நம்ம இன்னைக்கு நல்ல டேஸ்ட்டான கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கைப்பிடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு இருக்குது. அதுபோக 1 கப்பு தண்ணியும் நமக்கு தேவைப்படும். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி. நம்ம 1 கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கனால 1 கப்பு தண்ணியும் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 பல்லாரி பாதி தக்காளி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 1 பிரியாணி இலை, அப்புறம் 1 கைப்பிடி மல்லி இலை, கொஞ்சம் உடச்ச முந்திரி பருப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, பெருஞ்சீரக பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் வேணும். இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அதில் முந்திரி பருப்பு முதல்ல செவக்க வறுத்து அதை மாற்றிடணும். அப்புறம் அதே எண்ணெயில் நம்ம நறுக்கி வச்சுருந்த பல்லாரி, தக்காளி, மசாலா பொருட்கள் எல்லாம் போடணும். அதெல்லாம் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம மசாலா பொடிகளை போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக கிளறிட்டு அது கூடவே கோதுமை ரவையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் குறைஞ்ச தீயில் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இன்னொரு அடுப்பில் தேங்காய் பாலையும் தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கேன். அது கூடவே தேவையான உப்பையும் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம உப்பை செக் பண்ணதுக்கப்புறமா ரவை கூட அந்த தண்ணியை சேர்க்கணும். கொதித்த தண்ணியை சேர்த்த உடனேயே ரவை எல்லா தண்ணியும் உறிஞ்சிரும். இது கொஞ்சம் இளக்கமாக இருக்கும். அதனால் நம்ம மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கு மேலே வச்சா அடி பிடிச்சிரும். ஒரு 4 நிமிஷம் சிம்மில் இதை மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதில் மல்லி இலை, அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்து கிளறி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். மொத்தமே 4 நிமிஷம்தான் இதை நம்ம குறைஞ்ச தீயில் மூடி வச்சுருந்தேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். அப்போ தான் இது இன்னும் நல்லா வெந்து உதிரி உதிரியாக மாறும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த உப்புமா சூடாக சாப்பிடும்போது கொஞ்சம் ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா ஆற வச்சு சாப்பிட்டா நல்லா உதிரி உதிரியாக மாறிடும். செய்து பாருங்கள்.